இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். அப்போ இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கதா வச்சுக்குவோம் ஏ. அப்போ இது லைட்டு போய் படும், பட்டு நமக்கு ஒரு இமேஜை உருவாக்கும். ஓகேங்களா? இதை கூட நம்ம ஆப்ஜெக்ட் ஓன்னு வச்சுக்கலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓ இது ஒரு இமேஜ் ஏற்படுத்தா, இது ஐ அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் என்னென்னா போய் படுது, இதுக்கு இதுதான் நார்மல். அப்போ இதுதான் நார்மலை குறிக்கும். அப்போ இது போய் படுதா, இதுக்கும் இந்த செங்குத்துக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்னென்னா படுகோணம் ஐ. அதே மாதிரி பட்டு இது விலகி போகுது, அப்போ இந்த கோணத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் ஒரு முக்கோணம் வரையணும் இல்லைங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு முக்கோணம் வரைகிறதுக்காக நடுவில் ஒரு சென்டர் கோடு வரைய ஏற்படும் ஒளி விலகுறதுக்கான சமன்பாடு. நான் இப்போ ஒற்றை கோட பரப்பு ஒன்று வரைஞ்சிட்றேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். அப்போ இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கதா வச்சுக்குவோம் ஏ. அப்போ இது லைட்டு போய் படும், பட்டு நமக்கு ஒரு இமேஜை உருவாக்கும். ஓகேங்களா? இதை கூட நம்ம ஆப்ஜெக்ட் ஓன்னு வச்சுக்கலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓ இது ஒரு இமேஜ் ஏற்படுத்தா, இது ஐ அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் என்னென்னா போய் படுது, இதுக்கு இதுதான் நார்மல். அப்போ இதுதான் நார்மலை குறிக்கும். அப்போ இது போய் படுதா, இதுக்கும் இந்த செங்குத்துக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்னென்னா படுகோணம் ஐ. அதே மாதிரி பட்டு இது விலகி போகுது, அப்போ இந்த கோணத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் ஒரு முக்கோணம் வரையணும் இல்லைங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு முக்கோணம் வரைகிறதுக்காக நடுவில் ஒரு சென்டர் கோடு வரைகிறேன்.